இந்த வீடியோவில் மைதா கோதுமை மாவு யூஸ் பண்ணாமல் சூஜி ரவை அதாங்க நம்ம உப்புமா செய்வோம்ல அந்த ரவை மாம்பழத்தை வச்சு சூப்பர் டேஸ்டியான கேக் ரெசிபி ஒன்று காமிக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். இந்த கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாம்பழம் சீசன் மொத்தம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்காக ஒரு கப் அளவுக்கு உப்புமா ரவை இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸி அடிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு நல்லா பழுத்த மாம்பழம் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை மாம்பழம் ஸ்வீட்னஸை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதிலேயே ஒரு ஜல்லடையை வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு உப்புமா ரவை கூட இந்த மாதிரி ஜல்லிச்சுக்கணும். இதிலேயே 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேச்சுலாவை வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். இப்போது இதிலேயே 1/4 கப் அளவுக்கு கொதித்த பால் கொஞ்சம் சூடெல்லாம் ஆறின பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பேட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. நம்மளுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்திங்களா, வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சா இதிலேயே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுற இந்த கேக் டின்னில் நல்லா ஆயிலை விட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் கூட தேவையில்லைங்க. இதிலையே மிக்ஸ் பண்ண பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் கூட நல்லா ஈவனாக இருக்கிற சைட்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிக்கலாங்க. டேப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே பார்க்குறதுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போது ப்ரீஹீட்டாக ஒரு 10 நிமிஷம் பேனை வச்சுட்டு அதில் இந்த கேக் டின்னை வச்சுட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பேக் பண்ணிக்கினா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுங்க. இப்போ ஒரு வாட்டி 25 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டூத்பிக்கால் ஒரு வாட்டி குத்தினீங்கன்னா அந்த பேட்டர் இதை ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு சைட்ஸ் எல்லாம் நைஃபை விட்டு நல்லா ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை டிமோல்ட் பண்ணிக்கலாங்க. ஈஸியாகவே டிமோல்ட் ஆகிடும். நான் யூஸ் பண்ண கேக் டின் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்தால் இதிலே பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதில் இப்போ இதை டிமோல்ட் பண்ணிவிட்டு பீசஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. அந்த மாம்பழம் டேஸ்ட்டு அந்த ரவை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. நீங்கள் ரவையை வச்சு செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க சொல்கிற வரைக்கும் கூட. இன்னும் நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற. கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருந்ததோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சதில்ல, பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணாமல் போகாதீங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.